நம்ம நான் சொல்கிறதே அதுதான். நீங்கள் ரொம்ப என்னெல்லாம் ரொம்ப பூதாகரமாக ரொம்ப பெரிய கடவுள் ஸ்டேஜுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. நானும் உங்களை மாதிரி தான். உங்களை மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி 20 வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும்போது இது என்னன்னு தெரியாமல் நானும் தடுமாறி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் சரி பண்ணி தான் இன்றைக்கி இந்த அளவில் இருக்கேன். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையும் மாறும். இந்த வாஸ்துங்கிறது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். இதை புரிஞ்சுக்குங்க. இதை தான் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறேன். அப்போ அந்த விதத்தில் உடனே எல்லாராலையும் வாஸ்து கரெக்ட் பண்ண முடியாதுமா. ரொம்ப கஷ்டம். இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே அப்படி திகைச்சு நிற்கிறாங்க. சரி, இடிக்கணும் உடைக்கணும் எது? இப்போ வடகிழக்கில் ஒரு படி இருக்குது, பெரும் ஆபத்து, உயிரிழப்பை கூட கொடுத்துரும். ஆனால் அதை போய் இடிக்கிறதுனா என்ன? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு 6 மாதம் ஒரு வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி இப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுதே அவங்களுக்கு தூக்கமே வராதே. சொல்லிட்டு தூக்கம் வர்றது அப்புறம் எழுதி கொடுத்துருவேன். ஆ இதுதான் பிரச்சனைக்கு காரணம், இது இன்னென்ன பிரச்சனையை கொடுக்குங்கிறதையும் தெளிவாக எழுதிடுறேன். இப்போலாம் பயமுறுத்துறதெல்லாம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அசால்ட்டாக விட்டுட்டு நாளைக்கு பாதிச்சுட்டு அவங்க கூட வந்து வாஸ்து பார்த்தாங்க, பார்த்தும் எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால நோட் பண்ணி கொடுத்துருவேன். நோட் பண்ணி கொடுத்துட்டு அப்போ சொல்லுவாங்க, அம்மா இந்த படி இப்போ தான் வீடு கட்டி 6 மந்த்ஸ் ஆச்சு, படி உடைக்க முடியாது, பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்க, அவங்க பாருங்க அந்த வடகிழக்கு அடைப்பட்டால் இந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வடகிழக்கு இருக்கும்போது எடுக்க விடாது. அப்போ தான் இந்த திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு போங்க, அல்லது ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும்.